இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு தால் ரெசிபி தான் சொல்லி தர போகிறேன். பயத்தம்பருப்பு போட்டு பண்ணுற தால். இது வந்து சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். சாதம் வச்சுட்டு அதுக்கு பிசைஞ்சு தால் சாவலாக சாப்பிட்லாம், கொஞ்சமாக நெய் விட்டுண்டு. சில சமயம் இது கொஞ்சம் டைல்யூட்டாக பண்ணி கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணால் சூப்பாக கூட சாப்பிட்லாம், தால் சூப் மாதிரி. ஸோ இந்த தால் பண்ணுறதுக்கான பொருட்களை பார்த்துடலாமா? ஸோ பயத்தம்பருப்பு தால் பண்ணுறதுக்கு பயத்தம்பருப்பு ஒரு கப்பு, ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், 2 வெங்காயம் நீட்ட வாக்கில் நறுக்கியிருக்கேன், பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி. பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி வச்சுருந்தா வாயில் அடுப்படாது. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷ்க்கு. மசாலான்னு பார்த்தா கொஞ்சம் ஜீரகம், மஞ்சப்பொடி, கசூரி மேத்தி. இதை நம்ம தமிழ்காரன் நிறைய பேர் கஸ்தூரி மேத்திங்கிற, அது கஸ்தூரி மஞ்சள், இது கசூரி மேத்தி. தாளிச்சு கொட்டுறதுக்கு கொஞ்சம் நெய், வேணும்னா கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கலாம், டேஸ்ட்டுக்கு உப்பு. இவ்வளோதான். இந்த தால் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். இந்த தால் நம்ம வந்து இப்போ ஒரு குக்கரில் எடுப்போம். சில சமயம் ஊர்லேருந்தெல்லாம் போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னா சமைக்கிறதுக்கு, அப்போ இந்த தால் பண்ணேன்னா சௌரியமாக இருக்கும் உங்களுக்கு. குக்கரில் மூடி வச்சுட்டு 2 விசில் ஆச்சுன்னா திறந்தானா தால் ரெடி. இன்னொரு குக்கரில் சாதம் வச்சுட்டேன்னா தால் சாவல் ஆச்சு. கொஞ்சமாக எண்ணெய், நெய் விட்டுருக்கேன், ஜீரகம், இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை போட்டுடலாம், பச்சை மிளகா, இஞ்சி. பச்சை மிளகா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம், கொஞ்சம் வேணும்னா இன்னும் காரமாக கூட போட்டுக்கலாம். எப்போயுமே வெங்காயம் வேகமாக வதங்கிறதுக்கு ஒரு ட்ரிக் என்னென்னா, கொஞ்சம் மஞ்சப்பொடியும் உப்பையும் போட்டுட்டா சீக்கிரமாக வெந்துடும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் கசூரி மேத்தியை போட்டுடலாம். கசூரி மேத்தி தாலுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சம் இந்த டயத்துலையும் இறக்குறட்டே இன்னும் கொஞ்சமும் போட்டுடலாம். இப்போ தக்காளி போட்டு பாசிப்பருப்பு அலம்பி வச்சிருந்த பாசிப்பருப்பு எடுத்து போட்டு இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி வெயிட் போட்டு வச்சிடலாம். 2 விசில், தால் ரெடி. ஸோ குக்கர் ஆறியாச்சு, 2 விசில் வந்து ஆற விட்டாச்சு. இப்போ நம்ம தால் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷ்க்கு போட்டோன்னா ஆச்சு. இந்த தாலை கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye.